ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங். இன்றைக்கி டுடே என்னன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களுடைய நினைவாக தான் நம்ம அந்த தர்ப்பணம் கொடுக்குறோம். அதாவது நம்ம எப்படி நினச்சிக்கணும் அப்படின்னாக்கா, எவ்வளோ தான் நம்ம தெய்வங்களும் நமக்கு தெய்வத்தை நம்ம கும்பிட்றோம். ஆனால் நம்ம முன்னோர்களையும் நம்ம விட்டுடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருமே ஒன்று தான். இறந்த ஆத்மாக்களை எப்பொழுதுமே நம்ம வணங்கணும். ஏன்னா அவங்களோட ஆசீர்வாதம்ங்கிறது இஷ்ட தெய்வம், குலதெய்வம், அதுமாரி முன்னோர்கள் 3 பேரோட ஆசீர்வாதமும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம எப்பொழுதுமே நம்ம சாமியை கும்பிடணும். அதுமாரி நம்ம முன்னோர்களையும் வழிபடணும். அமாவாசையில் இதை செய்ய முடியல, அதை செய்ய முடியலன்னு நம்ம நினைக்க வேணாம். நம்மளால் முடிஞ்சதை செஞ்சு நம்மளுடைய முன்னோர்களை நம்ம வழிபடலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, ராகு கேது பயிற்சி நேற்று சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் யாரும் எதையும் ஒரி பண்ணிக்காதீங்க. எந்த ராசிக்கு என்ன சொன்னாலும் அதிகமாக எல்லா ராசிக்கும் சொல்கிறது பார்த்திங்கன்னா உடல் நலம்ங்கிறது ராசிப்படி தான் இல்லை. நம்ம எப்பொழுதுமே நம்ம உடல் நலத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும். உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு சப்போர்ட். அதனால் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். கணவனாக இருந்தால் மனைவியை பார்த்துங்க, மனைவியாக இருந்தால் கணவனை பார்த்துங்க, பிள்ளைகளை பார்த்துங்க. குழந்தைங்கள்லாம் சம்மரில் ரொம்ப பத்திரமா பார்த்துங்க. ஏன்னா சம்மரில் குழந்தைங்க விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க. அங்கே இங்கே போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அலட்சியப்படுத்தாதீங்க. எப்பொழுதும் ஒரு கண் நம்ம குழந்தைங்க மேலே இருந்துக்கிட்டே இருக்கணும். இது உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா, இன்னொரு ஸ்பெஷலாக ஒன்று சொல்லணும். என்னென்னா, நம்ம எப்பொழுதுமே நம்மளோட இஷ்ட தெய்வங்கள் இருப்பாங்க இல்லையா, எந்த ஒரு பெயர்ச்சியாக இருந்தாலும், எந்த ஒரு காலகட்டமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய துன்பம் இருந்தாலும் நம்மளுடைய மனசை லேசாக்குறது நம்மளுடைய கந்தன் மட்டும்தான். கந்தனோட காலடியில் கொண்டு போய் உங்கள் கஷ்டத்தை கண்டிப்பாக கொட்டுங்க. இதை நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்கிறேன். நமக்கு பல பேர் கண் துடைக்க பல கைகள் வருதோ இல்லையோ, கடவுளுடைய கரம் யார் ரூபமாவது நமக்கு சேரும். அதுதான் உண்மை. அதனால் இறைவனை நம்புங்க ஃப்ரெண்ட்ஸ். மன தைரியம் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.